இந்த ஒரு பாட்டை பாடுறதுக்காக கடந்த ஆகஸ்ட் 15 மீட்டிங்லையும் உங்களை கூப்பிட்டோம். அண்ணனுக்கு சிக்காக இருந்ததுனால வர முடியல. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டல். இந்த பாட்டை சும்மா ஆடியோவில் போட்டு அந்த யார் போவாருன்னு சொல்லும் போதெல்லாம் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே என்னை அனுப்புங்க, என்னை பயன்படுத்துங்கன்னு சொல்லி ரொம்ப இரவுகள் அழுது ஒப்பு கொடுத்துருக்குறேன். எப்பொழுதுமே என் செல்ஃபோனில் அந்த பாட்டை ரொம்ப சோர்ந்து போகும்போதெல்லாம், யார் போவாரோ யார் போவாரோ யார் போவாரோ யார் எனக்காக யார் போவாரோ யார் எனக்காக என்னை அனுப்பும் தேவா நான் போகிறேன். என்னை அனுப்பும் தேவா நான் போகிறேன். யார் போவாரோ யார் போவாரோ டெம்போ யாரும் அங்கே போகாவிட்டால் எப்படி நம்புவாரோ? என் நாமம் அங்கே சொல்லாவிட்டால் எப்படி ரட்சிப்போமோ? யார் போவாரோ யார் போவாரோ யார் போவாரோ யார் போவாரோ வயலில் அறுப்பு மிகுதியே வேலை ஆளில்லையே. அறுப்பு மிகுதியே வேலை ஆளில்லையே. அறுப்பு அறுப்புக்காகவே யார் போவாரோ? வயலில் அறுப்புக்காகவே யார் போவாரோ? யார் போவாரோ யார் போவாரோ யார் போவாரோ யார் போவாரோ மேய்ப்பன் ஒருவரும் இல்லாமலே ஆடுகள் சிதறியதே. என் ஆடுகளை போஷிக்க யார் போவாரோ? யார் போவாரோ யார் போவாரோ யார் போவாரோ யார் போவாரோ பாரத தேச விஸ்வாசியே, பாரத தேச வாலிபரே,
you go for me? Will you decide today? பாரத தேச வாலிபரே, எனக்காக செல்வாயா? கோடான கோடி மக்களுக்காக நீ போவாயா? யார் போவாரோ? யார் போவாரோ? யார் போவாரோ? யார் போவாரோ? யார் போவாரோ? யார் எனக்காக என்னை அனுப்பும் தேவா? நான் போகிறேன். என்னை அனுப்பும் தேவா, நான் போகிறேன். யார் போவாரோ? யார் போவாரோ? யார் போவாரோ? யார் போவாரோ? யார் எனக்காக? யார் போவாரோ? ஒருவேளை ஊழியத்தில் எல்லா பக்கமும் நெருக்குங்கள், அவமானங்கள், நிந்தைகள் வரும்போதெல்லாம் நான் ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். நான் எதற்காக ஊழியம் செய்கிறேன்? மனுஷர்களுக்காக அல்ல, மனுஷர்களை பிரியப்படுத்துவதற்காக அல்ல, எங்கள் அப்பாவிற்காக. இந்த ஊழியம் ஆரம்பித்த அந்த முதல் நாள் நான் ஊழியத்துக்கு போகணும்னு சொல்லி டிசிஷன் எடுக்கும்போது என்கிட்ட முழு பைபிள் கிடையாதுங்க, முழு பைபிளே கிடையாது. அதனால தான் இன்றைக்கும் இந்த வருஷத்தில் மாத்திரம் 1,00,000 முழு பைபிள்கள் தேவையுள்ள கிராமங்களுக்கு, வாலிபர்களுக்கு பைபிள் வேணும்னு சொல்லி கேட்குறவங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி தீர்மானிச்சிருக்கிறேன். ஏன்னா நான் ஊழியம் ஆரம்பிக்கும்போது எனக்கு முழு பைபிளே கிடையாது. ஏசுனாரை பற்றி 2 விஷயம் தெரியும். அந்த 2 விஷயம் என்னென்னா, ஒன்று, ஏசப்பா என் கண்ணீரை துடைச்சார். எங்கள் ஊருக்கு வர்ற கிறிஸ்தவங்களை அருவாளை தூக்கி அவங்கள பயமுறுத்தி ஊரை விட்டு அனுப்புங்கன்னு சொல்லி மதம் மாற்ற வரீங்கன்னு சொல்லுவேன். துன்மார்க்கன். ஆனால் என் ஹார்ட்டில் ஒரு வியாதினால் டாக்டர் 6 மாதத்தில் செத்து போயிருவேன்னு சொல்லிட்டாரு. மரண தேதி முன்குறிக்கப்பட்டது. கடவுள் தான் உங்களை காப்பாற்ற முடியும்னு சொன்னார். கடவுளை தேடினேன், ஏறி இறங்காத இடமே இல்லை. சாகிறது சாவு போகிறோம், இந்த கிறிஸ்தவங்க சாமியை கும்பிட்டுட்டு சாவோன்னு சொல்லி தான் சர்ச்சுக்கு போனேன். அவங்க பாடுற பாட்டு எனக்கு புரியாது, அவங்க பண்ணுற பிரசங்கமே எனக்கு புரியாது. அவங்க ஜெபிக்கணும்னு சொல்லும்போது சும்மா ஒரு நிமிஷம் பேசுவாங்க. கண்ணை மூடி ஜெபிச்ச நான் ஞாபகம் இல்லை. கண்ணை மூடி ஜெபிக்கணும்னு யாரும் எனக்கு சொல்லி கொடுக்கல. சும்மா சொன்னேன், ஏசப்பா நான் உயிர் வாழ ஆசைப்படுறேன், எனக்கு உயிர் தாங்க. சும்மா ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணேங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அந்த 1 நிமிட ஜெபத்தில் ஏதோ ஒரு வல்லமை என்னை தொட்டதை என்னால் உணர முடிந்தது. ஐயா சந்தோஷமாக இருக்கும். முதல்ல சாவை நினச்சி நைட்டுன்னா தூக்கம் வராதுங்க. நம்ம தான் சாக போகிறோமே, பயம், மரண பயம் என்ன துரத்திக்கிட்டே இருக்கும். அன்னைக்கு 1 நிமிஷம் ஜோமன் அன்னைக்கு நான் ஏசப்பாட்ட அன்னைக்கு நல்ல தூக்கம் வருதுங்க. சரி ஏதோ நல்லா இருக்குது. அடுத்த வாரம் சர்ச்சுக்கு போனேன், அடுத்த வாரம் சர்ச்சுக்கு போனேன். 1 நிமிஷம் தான் பேசுவேன், எனக்கு அவ்வளோதான் ஜெபம் பண்ண தெரியும். 5 வாரம் சர்ச்சு போய் 5 நிமிஷம் ஜெபம் பண்ணியிருப்பேங்க. 5 நிமிஷத்தில் நம்ம ஏசப்பா இந்த கணேஷுடைய வாழ்க்கையை மாற்றிட்டார். நான் சொல்கிறேன், இந்த கூட்டத்தில் நிறைய ஃபோன்கள் என்னை திட்டி தான், கிறிஸ்தவங்க திட்டி தான் ஃபோன் போட்டாங்க. ஏதோ தவறான நோக்கத்திற்காக, ஏதோ நான் பணம் சேர்க்குறதுக்கு அப்படிங்கலாம் என்ன ஃபோன் வந்தாலே எனக்கு கைகாலெலாம் நடுங்குச்சுங்க. யாரோ நம்மளை திட்ட போகிறாங்க. இல்லவே இல்லைங்க. நான் ஏன் தெரியுமா உங்களை எல்லாம் எங்களுடைய மினிஸ்டரிகள் நிறைய பாடுபட்டு உங்கள் வீட்டுக்கு
கஷ்டப்பட்டு உங்களை வாங்கன்னு சொல்லி கெஞ்சி கதறி ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்திருக்காங்க. எங்கள் நோக்கம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு சத்தியத்தை உன் மனசில் புரிஞ்சுக்கிறணும், அதை டேஸ்ட் பண்ணணும். என்னது? ஏசப்பாட்ட ஜோமன்னா ஒரு நிமிஷம் தாங்க ஜோம் பண்ணேன். ஒரு நிமிஷத்தில் இந்த ஏசப்பா என்னுடைய வாழ்க்கையை மாற்றி விட்டார். சிகரெட் குடிப்பேன், சாராயம் குடிப்பேன், அந்த கெட்ட பழக்கம் என்னை விட்டு போயிடுச்சுங்க. உலகம் தர முடியாத சந்தோஷத்தை ஏசப்பா எனக்கு தந்தார். டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணேன். அதே டாக்டர் சொன்னார், வியாதி இருந்ததுக்கான சின்ன அறிகுறி கூட இல்லை என்று சொல்லிவிட்டார். லைல்வியா